கடந்த 2 வீடியோக்களில் பார்ட் 1 பார்ட் 2 தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளில் எந்த கட்சி வெற்றி முகத்தில் இருக்கிறது என்பதை பற்றி பேசியிருக்கோம். இன்னைக்கு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இன்றோடு பிரச்சாரம் ஓய்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளில் இறுதி கட்ட நிலவரம் எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்கப் போகின்றன என்று அந்த கருத்து கணிப்பின் முடிவுகளையும் மொத்தமாக சொல்ல போகிறோம். ஓகேயா? அந்த அடிப்படை பார்த்தீங்கன்னாக்கா திமுக கூட்டணி மொத்தமாக வெற்றி பெறும் தொகுதிகள் திமுக மட்டும் தனியாக 122, கூட்டணி கட்சிகள் 36 இடங்களில் வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 158 தொகுதிகளில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் நிச்சயம் வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதற்கடுத்தாக திமுக கூட்டணிக்கு சாதகமான இழுபறி தொகுதிகள், பல தொகுதிகளை திமுக அதிமுக இழுபறின்னு போட்டிருக்காங்க. அதில் திமுக கூட்டணிக்கு சாதகமான இழுபறி தொகுதிகள்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் திமுகவுக்கு மட்டும் 21, கூட்டணி கட்சிகள் 18, மொத்தம் 39. திமுக கூட்டணிக்கு மட்டும் சாதகமான இழுபறி தொகுதிகள் 39, அதில் திமுக மட்டும் 21, கூட்டணி கட்சிகள் 18. ஸோ மொத்தம் இது ஒரு 39. நிச்சய வெற்றி தொகுதிகள் 158, இழுபறி தொகுதிகள் சாதகமான இழுபறி தொகுதிகள் ஒரு 39. எல்லாத்தையும் கூட்டினாக்கா 197 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா 185 முதல் 195 வரை வெற்றி பெறுவதற்கான திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 3% கூடவும் செய்யலாம், அதாவது 3% கூடவும் செய்யலாம், 3% குறையவும் செய்யலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3% கூடினுச்சுனாக்கா 195 3% கூடினுச்சுனாக்கா 201 தொகுதிகள் 200+ தொகுதிகளுக்கான இலக்கில் திமுக கூட்டணி சென்று கொண்டிருக்கிறது. இந்த 3% அதிகமாக வெற்றி பெற வாய்ப்பு இருந்தாக்கா 201 தொகுதிகள் திமுக அணி வெற்றி பெறும். 3% குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னாக்கா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 189 தொகுதிகளில், ஓகேயா, 189 தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதுதான் ஃபைனல் நிலவரம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தமிழ்நாட்டில் 120 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த தொகுதிகளோட லிஸ்ட்டு திமுக 164 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அதில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய 120 தொகுதிகள் இனம் காணப்பட்டுள்ளது. அது பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் 1 கொளத்தூரில் மு.க. ஸ்டாலின் வெற்றி பெறுகிறார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி உதயநிதி ஸ்டாலின், துறைமுகம் அமைச்சர் சேகர் பாபு, சைதாப்பேட்டை அமைச்சர் மா சுப்பிரமணியம், ஆர்கே நகர் எபினேசர், அண்ணாநகர் மாவட்ட செயலாளர் சிற்றரசு, ஆயிரவிளக்கு டாக்டர் எழிலன், விருகம்பாக்கம் பிரபாகர் ராஜா, வில்லிவாக்கம் கார்த்திக் மோகன், ராயபுரம் முன்னாள் அமைச்சர் ரஹ்மான் கானுடைய மகன் சுபேர் கான், எழும்பூர் தமிழன் பிரசன்னா, பெரம்பூர் ஆர்.டி. சேகர், மாதவரம் சுதர்சனம், அம்பத்தூர் பூர்ணிமா, மதுரவாயல் கணபதி, ஆவடி சாமு நாசர், பூந்தமல்லி கிருஷ்ணசாமி, திருவள்ளூர் ராஜேந்திரன், கும்மிடிப்பூண்டி கோவிந்தராஜ், அணைக்கட்டு நந்தகுமார், வேலூர் கார்த்திகேயன், ஆற்காடு ஈஸ்வரப்பன், ராணிப்பேட்டை அமைச்சர் காந்தி, காட்பாடி அமைச்சர் துரைமுருகன், திருப்பத்தூர் நல்லத்தம்பி, ஜோலார்பேட்டை கவிதா, பர்கூர் மதியழகன், வந்தவாசி அம்பேத்குமார், செய்யாறு ஜோதி, ஆரணி மகாலட்சுமி, கலசப்பாக்கம் சரவணன், கீழ்பெண்ணாத்தூர் துணை சபாநாயகர் பிச்சாண்டி, திருவண்ணாமலை அமைச்சர் ஏவா வேலு, செங்கம் கிரி, சங்கராபுரம் உதயசூரியன், ரிஷிவந்தியம் வசந்தம் கார்த்திகேயன், திருக்கோயிலூர் கௌதவ சிகாமணி, அதாவது முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவருடைய மகன், விக்கிரவாண்டி அன்னியூர் சிவா, விழுப்புரம் லக்ஷ்மணன், வானூர் கௌதம் திராவிடமணி, செஞ்சி KS மஸ்தான், காஞ்சிபுரம் நித்யா சுகுமார், செங்கல்பட்டு கார்த்திக் தண்டபாணி, தாம்பரம் கிருத்திகா தேவி, ஆலந்தூர் அமைச்சர் தாமு அன்பரசன், சோழிங்கநல்லூர் அரவிந்த் ரமேஷ், சேலம் வடக்கு பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன், மேட்டூர் மிதுன் சக்கரவர்த்தி, பரமத்தி வேலூர் KS மூர்த்தி, நாமக்கல் ராணி, ராசிபுரம் அமைச்சர் மா மதிவேந்தன், ஈரோடு மேற்கு அமைச்சர் முத்துசாமி, காங்கேயம் அமைச்சர் சாமிநாதன், அந்தியூர் சிவபாலன், பெருந்துறை தோப்பு வெங்கடாச்சலம், குன்னூர் ராஜு, கூடலூர் திராவிடமணி, வால்பாறை ஆர் சுதாகர், கிணத்துக்கடவு சபரி கார்த்திகேயன்,
கோவை தெற்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, கோவை வடக்கு செந்தமிழ் செல்வன், திருப்பூர் தெற்கு தினேஷ்குமார், குளித்தலை சந்திரன், கிருஷ்ணராயபுரம் CK ராஜா, கரூர் தியாகராஜன், அரவாக்குறிச்சி இளங்கோ, வேடச்சந்தூர் சாமிநாதன், திண்டுக்கல் திரு செந்தில்குமார், அதாவது அமைச்சர் பெரியசாமியுடைய மகன் செந்தில்குமார் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடாரு. ஆத்தூர் அமைச்சர் பெரியசாமி, ஒட்டன்சத்திரம் அமைச்சர் சக்கரபாணி, முசிறி கருணை ராஜா, மண்ணச்சநல்லூர் கதிரவன், லால்குடி பாரிவல்லல், திருவெரும்பூர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திருச்சி கிழக்கு இனிகோ இருதயராஜ், இந்த தொகுதியெல்லாம் விஜய் போட்டியிடாரு. திருச்சி மேற்கு அமைச்சர் நேரு, குறிஞ்சிப்பாடி அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், நெய்வேலி ராஜேந்திரன், திட்டக்குடி CV கணேசன், ஜெயங்கொண்டம் கண்ணன், அரியலூர் லதா பாலு, குன்னம் அமைச்சர் சிவசங்கர், அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் ஜெயலட்சுமி, பேராவூரணி அசோக்குமார், பட்டுக்கோட்டை அண்ணாதுரை, ஒரத்தநாடு முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம், தஞ்சாவூர் சன் ராமநாதன், திருவையாறு சந்திரசேகரன், கும்பகோணம் சாக்கோட்டை அன்பழகன், திருவிடைமருதூர் அமைச்சர் செழியன், திருவாரூர் பூண்டி K கலைவாணன், மன்னார்குடி TRB ராஜா, மானாமதுரை தமிழரசி ரவிக்குமார், திருப்பத்தூர் பெரிய கருப்பன், ஆலங்குடி அமைச்சர் மையநாதன், திருப்பத்தூர் அமைச்சர் பெரிய கருப்பன், ஆலங்குடி அமைச்சர் மையநாதன், திருமயம் அமைச்சர் ரகுபதி, புதுக்கோட்டை டாக்டர் முத்துராஜா, மதுரை மத்தி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், மதுரை வடக்கு தளபதி, சோழவந்தான் வெங்கடேசன், மதுரை கிழக்கு அமைச்சர் மூர்த்தி, திருமங்கலம் மணிமாறன், போடிநாயக்கனூர் முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் OPS, கம்பம் ராமகிருஷ்ணன், திருச்சுழி அமைச்சர் தங்கம் தென்னரசு, அருப்புக்கோட்டை அமைச்சர் KKSR ராமச்சந்திரன், ராஜபாளையம் தங்கபாண்டியன், முதுகுளத்தூர் அமைச்சர் ராஜகண்ணப்பன், ராமநாதபுரம் காதர் பாட்சா என்கிற வெள்ளைச்சாமி, காதர் பாட்சா என்கிற முத்துராமலிங்கம் பரமக்குடி கதிரவன், ஒட்டப்பிடாரம் ராமஜெயம், திருச்செந்தூர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், தூத்துக்குடி அமைச்சர் கீதா ஜீவன், விளாத்திக்குளம் மார்க்கண்டேயன், ராதாபுரம் சட்டசபை சபாநாயகர் திரு அப்பாவு, பாளையங்கோட்டை அப்துல் வஹாப், திருநெல்வேலி சுப்பிரமணியம், ஆலங்குளம் பால் மனோஜ் பாண்டியன், முன்னாள் அமைச்சர் PH பாண்டியன் மகன் பால் மனோஜ் பாண்டியன், இப்போ சமீபத்தில் திமுக சேர்ந்தார் அவர், தென்காசி கலை கதிரவன், நார்கோயில் ஆஸ்டின், முன்னாள் அமைச்சர் ஆஸ்டின். இதுதான் திமுக கூட்டணியில் திமுகவின் சார்பாக போட்டியிடக்கூடிய நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய திமுக வேட்பாளர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாம் சரியாக வந்திருக்கா, எத்தனை சதவீதம் சரியாக வந்திருக்கு என்பதையெல்லாம் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஓகேயா, இதுதான் இந்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கருத்து கணிப்பு முடிவுகளின் ஒட்டுமொத்த விபரம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அறக்குறள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாக்காளர்களுக்கு ஒரு வேண்டுகோள், எக்காரணத்தை முன்னிட்டும் உங்களுடைய வாக்குகளை சரியான வேட்பாளருக்கு வாக்களியுங்கள். ஏனென்றால் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி எப்படி என்பது எல்லோருக்கும் தெரியும். இந்த ஆட்சியின் பயன்களை அனைத்து தரப்பு மக்களும் பெற்றிருக்கிறார்கள். அந்த நிலையில் இப்பொழுது மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால் வாக்காளர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். நீங்கள் அடைந்த இந்த ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் அடைந்த பயன்களை மனதில் நிறுத்தி உங்களுடைய வாக்குகளை, பொன்னான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு அளித்து திமுக கூட்டணியை பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்தில் தமிழ்நாடு முழுவதும் 200+ தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த கூட்டணியை வெற்றி பெறச் செய்யுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். ஓகேயா, மீண்டும் மே 4ஆம் தேதி இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை உண்மையான தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பிறகு ஒப்பிட்டு பாருங்கள். நன்றி.